ஒரு நாள் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு முதியவர் அவங்கள பார்த்து தர்மம் செய்யுமாறு கேட்கிறாரு. உடனே அர்ஜுனன் 1000 பொற்காசுகளை கொடுத்துறாரு. முதியவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆஹா, இது நம்ம குடும்பத்துக்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த பொற்காசுகளை எடுத்துட்டு புறப்படுறாரு. இத வழியில கவனிச்சுட்டு இருக்க ஒரு திருடன் அந்த பொற்காசுகளை அந்த வயசானவர்கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுறான். சில தினங்கள் கழித்து மீண்டும் அந்த வழிய வந்த அர்ஜுனரிடம் முதியவர் நடந்ததை சொல்றாரு. உடனே அர்ஜுனன் விலையுயர்ந்த நவரத்தின கல்லை எடுத்து, முதியவரே, இதையாவது பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட கொடுக்கறாரு. முதியவரும் அதை கவனமாக வீட்டுக்கு கொண்டு போய் அவரோட மனைவி பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லாம பரண் மேல இருந்த பானையில ஒளிச்சும் வச்சிடறாரு. இது தெரியாத அவரோட மனைவி பரண் மேல இருந்த பானையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு தண்ணி எடுக்க போயிடுறா. அவள் அந்த பானையை கழுவும் போது அந்த பானைக்குள்ள இருக்கிற கல் ஆற்றுல விழுந்துருது. அவள் பானையோட வீட்டுக்கு நுழையும் போது வெளியே செஞ்சிருந்த அந்த வயோதிகர் அந்த பானையை பார்த்துட்டு கல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியா அவரோட மனைவி கிட்ட கேட்கிறாரு. அவளும் பானைக்குள்ள கல் இருந்துச்சா அப்படின்னு முழிக்கிறா. உடனே அவங்க 2 பேரும் அந்த ஆத்துக்கு போய் பல மணி நேரமா அந்த கல்லை தேடுறாங்க. ஆனா பல மணி நேரமா தேடியும் அந்த கல்லு கிடைக்காம வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சில தினங்கள் கழித்து மீண்டும் அந்த முதியவர் வழியில கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து நடந்ததை சொல்றாரு. அதை கேட்ட கண்ணன் அர்ஜுனனிடம், இந்த முறை நீ இந்த முதியவருக்கு 2 காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனும் அந்த முதியவருக்கு அந்த 2 காசுகளை கொடுத்து அனுப்பிடுறாரு. பிறகு அர்ஜுனன் கண்ணனை பார்த்து, இந்த 2 காசுகள் அந்த முதியவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எனக்கும் தெரியல, ஆனா அந்த முதியவர் அந்த 2 காசுகளை வச்சு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் பின்னாடி 2 பேரும் போறாங்க. அவங்க செல்லும் வழியில ஒரு மீனவன் அந்த முதியவரை பார்த்து, உயிரோட 2 மீன்கள் இருக்குது ஐயா, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கிறான். உடனே யோசிச்ச அந்த முதியவர், இந்த 2 காசுகள் தன்னோட குடும்பத்துக்கு ஒருவேளை பசிய கூட போக்காது, அதனால இந்த மீன்களை வாங்கி நம்ம ஆத்துல விட்டுட்டோம்னா நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும்னு தீர்மானிக்கிறாரு. உடனே 2 மீன்களை அவர் வாங்கி ஒரு மீனை மட்டும் ஆத்துல விட்டுடுறாரு. இன்னொரு மீனோட தொண்டையில ஏதோ சிக்கி இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த மீனோட வாயை பிளந்து பார்க்கிறாரு. அதை பார்த்ததும் அந்த முதியவர் அதிர்ச்சியா பிரமிப்பின் உச்சத்திற்கே செல்றாரு. ஏன்னா அந்த மீனோட வாயில் இருந்தது அவரோட மனைவி ஆற்றில் தவறவிட்ட அந்த விலையுயர்ந்த கல். உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்துல சிக்கியாச்சு அப்படின்னு கூச்சலிடுறாரு. அந்த நேரத்துல யதார்த்தமா ஏற்கனவே அந்த முதியவர்கிட்ட கொள்ளையடிச்ச அந்த திருடனும் வரான். உடனே அவன் அந்த முதியவர் கூச்சலிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தன்னைத்தான் அந்த முதியவர் சிக்கியாச்சுன்னு சொல்றாருன்னு நினைச்சிட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறான். உடனே அதை பார்த்துட்டு இருந்த கண்ணனும் அர்ஜுனனும் அந்த திருடனை பிடிச்சு சிறையில அடைச்சிட்டு அந்த திருட வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் பறிமுதல் செஞ்சு அந்த முதியவர்கிட்டயே கொடுத்துட்றாங்க. அர்ஜுனன் கண்ணனிடம், வாழ்வில் தான் எத்தனை விசித்திரங்கள், அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறாரு. கண்ணன் சிரித்து கொண்டே, இந்த முதியவர் நீ முதல்ல கொடுத்த அந்த 1000 பொற்காசுகளையும் தனக்கும் தான் குடும்பத்துக்கும் மட்டுமே எடுத்து செல்லணும் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்து நீ கொடுத்த அந்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காம மற்றவங்களுக்கும் அது பயன்படாம ஒளிச்சு வச்சுட்டாரு. அதனாலதான் அது 2மே அவர்கிட்ட தங்கல. ஆனா இப்போதோ அந்த முதியவர் தாங்கிட்ட இருக்கிறது மிக குறைந்தது அப்படின்னு தெரிஞ்சும் அது தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது அதனால வாழட்டும் அப்படின்னு நினைச்சாரு. அவரோட இந்த புண்ணியத்தாலதான் இழந்த செல்வத்துக்கும் மேலாகவே அடைஞ்சிட்டாரு. இந்த கதையோட பொருள் என்ன அப்படின்னா, பிறருக்கு நீங்க நல்லதே நினைப்பதன் மூலம் உங்களுக்கான நல்லது தானாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான். அதனால நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம சந்திக்கலாம். நன்றி.